என்னங்க அவதார் படத்துல வர்ற மரம் மாரி இருக்கு அப்படின்ட்டு தானே பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட அப்படிதாங்க இந்த மரம் இருக்கு. இது மிக பழமையான ஒரு ஆலமரம். இந்த ஆலமரம் எங்க இருக்கு அப்படின்னா, கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை ஸ்ரீ கவீஸ்வரர் ஆலயம்னு சொல்றாங்க இல்லையா? இங்க தாங்க ஸ்ரீ கருமலை சித்தருடைய ஜீவ சமாதி கூட இருக்கு. இந்த ஆலயத்தினுடைய பின்பகுதியில தான் இந்த பிரம்மாண்டமான ஆலமரம் இருக்கிறது. நம் நாட்டுடைய தேசிய மரம் கூட ஆலமரம் தாங்க. அப்புறம் இந்த ஆலமரத்துக்கு என்ன இன்னொரு ரொம்ப பெரிய விசேஷம்னா, இந்த ஆலமரத்தோட வேரில் இருந்து அதனுடைய விழுது நுனி வரை மருத்துவ குணங்கள் உடையது ஆலமரம். ஆலமரம் கூட்டு குடும்பத்தை ஆதரிக்கும் ஒரு மரம் அப்படின்னு கூட நம்ம விளையாட்டா சொல்லலாம். விளையாட்டு இல்லைங்க, உண்மையிலேயே இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா, காகம், கிளி, குருவி, மைனா அப்படின்ட்டு பல பறவை இனங்கள் இங்கு வந்து தஞ்சமடையுங்க. அதற்கு காரணம் இந்த மரத்தினுடைய அடர்த்தி மட்டுமல்ல, இந்த ஆலமரத்தினுடைய பழம் பார்த்தீங்களா, அவ்வளவு சுவையா இருக்குமாம். தமிழ்நாட்டில பார்த்தீங்கன்னா, சென்னை அடையார்ல இருக்கிற ஆலமரம் சுமார் 450 வருடங்கள் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மரத்த பார்த்தா கூட ரொம்ப பழமையானதாக தான் தோன்றுது. அதுவும் இல்லாம மக்கள் இதை ஆதி ஆலமரம் அப்படின்ட்டு தான் சொல்லி இதை வணங்கி கொண்டும் வருகிறார்கள். இந்த வீடியோவ என்னுடைய நண்பர் ஒருவர் பாட்னி புரொஃபஸரா இருக்கார். அவருக்கு அனுப்பி என்னுடைய மரத்தினுடைய வயதை கணிக்க முடியுமான்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, குறைந்தபட்சம் இந்த மரம் 250 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம். இத நேர்ல வந்து பார்த்தா தான் உறுதி செய்ய முடியும் அப்படின்ட்டு சொன்னார். கிருஷ்ணகிரிக்கு பல பெருமைகள் உண்டுங்க. அதுல இப்பொழுது இந்த ஆலமரமும் சேர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பழமையான ஆலமரம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு ஆலமரம். எனவே கிருஷ்ணகிரி வருபவர்கள் அவசியமாக ஸ்ரீ கவீஸ்வரர் ஆலயத்தினுடைய பின்பகுதியில் இருக்கின்ற இந்த ஆலமரத்தையும் நீங்கள் தரிசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.